ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த சைனீஸ் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹைப் குடுக்கவும் மறக்காதீங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கும் வரும். அதே மாரி மத்தவங்களுக்கும் ரீச் ஆகும். ஸோ வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ள போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்ட்டிங் சீன்ல இவங்க டாட்ல சொன்ன மாரி இந்த டாப்பர் பொண்ணு மியாவும், பிளஸ் இவனும் வந்துட்டு இருப்பாங்களா, இவன் பேரு ஹான். ஸோ 2 பேரும் அப்படி வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணு உங்களோட கிட்டார் உடைஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு தான் உங்களுக்கு புது கிட்டார் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னம்மா வெள்ளை கிட்டார் வாங்கிட்டு வந்திருக்க? என் தலைவருக்கு வேற கிட்டார் தான் பிடிக்கும் அப்படின்னு வேற ஒருத்தன் பேசிட்டு இருப்பான். அப்போ இவன் அவனை சைலண்ட் பண்ணிட்டு, இப்போ எல்லாமே நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை கேட்டு தான் முடிவு எடுக்கிறது. சரி நீ சொல்லுமா, இந்த கிட்டார் நான் இப்போ அந்த பொண்ணுகிட்ட இருந்து வாங்கிக்கலாமா? ஆக்சுவலி உங்கள் கிட்டார் உடஞ்சி போச்சுன்றது நானும் தான் கேள்விப்பட்டேன். ஸோ அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆனால் அவகிட்ட இருந்து நீங்கள் கிட்டார் வாங்கணும்னு அவசியம்லாம் இல்லை. வேணாங்க. சாரிம்மா, என் கேர்ள் ஃப்ரெண்டு வேணாம் சொல்லிட்டேன். வேண்டாம் அப்படின்னோடனே பின்னாடி இருக்கவனுங்களாம் எனக்கு அது கொடுத்துருப்போம், எனக்கு அது கொடுத்துருப்போன்னு கத்திட்டு இருப்பானுங்க. அந்த பொண்ணு ரொம்ப சோகமாக அங்கேருந்து போயிடும். ஆ சரி டார்லிங், நான் உன்னை அப்புறம் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு அப்படி போயிட்டுருப்பானா, பாஸ் நீங்கள் வேறு லெவலில் பண்ணிட்டுருக்கீங்க. அவன் தேவையில்லாமலாம் பண்ணிட்டுருக்கான், அவனுக்கு இருக்குடி அப்படி சொல்லிட்டு இங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த பக்கம் நம்ம டீச்சர் அப்படியே சோகமா நின்றுருப்பாரு. அத பார்த்துட்டு இவரு, "சார் உங்களுக்கு வேற இடத்துல ட்ரான்ஸ்ஃபர்ன்னு சொன்னாங்க. நீங்க எதுக்கு சார் இங்க வந்தீங்க?" அப்படின்ற மாரி கேட்பாரு. அதுக்கு இவரு அப்படியே ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்ப்பாரு. அந்த பார்ல இருந்தது தான். ஸோ அங்க இவரு ட்ரூத் ஆர் டேர் அங்கேயே விளையாடிருப்பாங்க. அங்கேயே இவரு கார்டு நம்பர் 3 வந்ததுக்கப்புறம் டேர் கேட்டோனே, ஃபர்ஸ்ட் அந்த பொண்ண கிஸ் பண்ணுங்க, கிஸ் பண்ணுங்க சொல்லிட்டு இருக்க, அதுக்கு அவரு, "இல்ல, இல்ல அதெல்லாம் வேண்டாம்" அப்படி சொல்லிட்டே இருப்பாரு. எல்லாரும் கம்பல் பண்ணோனே என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவரோட ஹேண்ட்ஸில் கிஸ் பண்ணி அது அது பொண்ணுக்கு சீக்ஸில் வச்சுருப்பாரு. ஏன்னா எவ்வளோ போரிங்காக இருக்க. சரி விடுங்க விடுங்க விடுங்க, நம்மளாம் ஒரே கிளாஸ்மேட்னால அவன் கொஞ்சம் ஷை ஆகுறான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ அதனால நம்ம அவனுக்கு வேறு மாதிரி டேர் கொடுக்கலாம். இங்கே பாருடா, அந்த பொண்ணு இருக்கா பார்த்தியா? இருக்கா. அவகிட்ட போயிட்டு இன்னைக்கு ஒரு நாளுக்கு எவ்வளோன்னு கேளு. என்ன நினச்சிட்டு இருக்க? எப்படி நான் போய் இதில் கேட்பேன்? நீ என்ன தேவையில்லாமல் அதை பர்சனலாக எடுத்துக்கிற? டேர் தானே. சப்போஸ் அந்த பொண்ணு ஓகே சொன்னாலும் டேர்ன்னு சொல்லிடு, இல்லை சொல்லணும் டேர் சொல்லிடு, அவ்வளோதான். அப்படியா? ஆமா. ரொம்ப சில் தான். என்னமோ சொல்ற அப்படி சொல்லிட்டு இவரும் ஒரு பெக் அடிச்சுட்டு அப்படி போவாரு. எங்க நம்ம லீஜியா கிட்ட தான். அங்க போயிட்டு தான் அடி வாங்கிட்டு, மிதி வாங்கிட்டு, வாந்தியெல்லாம் வாங்கிட்டு, கடைசியில கிளீன்லாம் பண்ணிட்டுருப்பாரு. அப்பதான் அவ ஃப்ரெண்டு வந்தவரு, "சரிடா மச்சான், நீ கவலைப்படாத. உன்கிட்ட ஒரு விஷயம் காமிக்கணும்" அப்படி சொல்லிட்டு ஒரு இன்விடேஷன் மாரி காமிச்சிருப்பாரு. பார்த்தா நம்ப டீச்சர், அதாவது நம்ம ஹீரோ இவர்தான். ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம். அவள் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னுடா சொன்னா. எனக்கு தான் மனசு கேட்கல. எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? அதான் நான் சொன்னேன். 10 வருஷம் ஆகுதுடா ஒன்று விட்டு போய். அவள் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. தயவு செஞ்சு மூவ் ஆன் ஆக தயவு செஞ்சு அப்படி சொல்லி கேட்டுட்டு போயிருப்பாரு. ஸோ அதில் யோசிச்சு அந்த இன்விடேஷனை கையில் வச்சு தான் பார்த்துட்ருப்பாரு. அப்படியே இல்லை சார் அப்படின்னு பேச வர்றதுக்குள்ளே என்ன ஆகிட்ருக்குன்னா, அந்த இன்விடேஷன் பறந்து போயிட்டுருக்கும். அவளும் போயிட்டா, இன்விடேஷனும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பாரு. அப்படியே அவர் ரூமுக்கு போகலான்னு பார்த்தா அங்கே ஃபுல்லாக தண்ணி வடிஞ்சிட்ருக்கும். என்னடா தண்ணியாக வடிது அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு கால் அடிச்சு, டேய் நான் எவ்வளோ நாள் ஆகுது, என்னை பார்க்க கூட வரல. சாரி மச்சான், சாரி மச்சான், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் பிஸியாக மாட்டிக்கிட்டேன் நான். சரிடா மச்சான், நீ என்ன ஆச்சு, இப்போ என்ன பிரச்சனை? எனக்கு இங்கே ரூமில் பெரிய பிரச்சனைடா, என்னால் அந்த ரூமுக்கு போக முடியாது. ஸோ அதனால் என் ரூமில் இருக்கணுமா, இருந்துட்டோடா. என்னது, என்ன இவ்வளோ சீக்கிரம் ஓகே சொல்லிட்டான்? அப்படி ஒரு 3 மாதம் இருக்கணும்டா. பரவாயில்லடா இருந்துக்கோ. என்ன எல்லாத்துக்கும் ஓகே சொல்கிறான். சரிடா மச்சான் அப்படி சொல்லிட்டு ஃபோன் வச்சுருவாரு. பார்த்தா இங்கே சுற்றி பொண்ணுங்க இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நம்ம ஜிம் ட்ரெயினர் மாதிரி இவர் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் ரொம்ப கூலாக இருக்கீங்க, எல்லாத்துக்குமே ஓகே சொல்கிறீங்க. ஆமாம்மா நான் எப்பவுமே அப்படி தான் அப்படி சொல்லிட்டு இவர் அப்படியே ட்ரெயினிங்லாம் பண்ணிட்டுருப்பாரு. அது இருக்க பொண்ணுங்களாம் சூப்பர் சூப்பர் வாவ் அப்படிலாம் சொல்லிட்டுருப்பாங்க. அப்போ தான் இவர் அந்த ரூமுக்கு வந்திருப்பாரு. அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த ரூமை காமிக்கிறாங்க. அவர் தான் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு டிவி ஆன் பண்ணிட்டு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வைப் பண்ணிட்டுருப்பாரு பாட்டுக்கு. அப்போ தான் இவன் சம்மந்தமே இல்லாமல் அவர் மேலே பெப்பர் ஸ்ப்ரேலாம் அடிச்சிருப்பா. அப்புறம் என்ன நீயும் அவனும் தங்கச்சியா? நீ அவனோட தங்கச்சியா? ஆமாம் ஆமாம். நீ அவனோட ஃப்ரெண்டா? ஆனால் அந்த பையன் அதில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொழுக்கு மொழுக்கு ரவுடி பையன் மாதிரி இருக்கானே. நீ ரவுடி பையன் தான், ஆனால் கொழுக்கு மொழுக்குன்னு இல்லையே. இங்கே பாரு, அது நான் சின்ன வயசில் இருந்த ஃபோட்டோ. ஓ, நான் போய் ரொம்ப வருஷம் ஆகுது, இப்போ தான் திரும்பி வந்திருக்கேன். என்னமோ போ. சரி, என் அண்ணனுக்கு தெரியுமா நீ இப்படி ஒருத்தனு? இங்கே பாரு, நான் அன்னைக்கு நடந்தது அதெல்லாம் எனக்கு ஒன்றும் எக்ஸ்பிளனேஷன் தேவையில்ல. ஆனால் நீங்கள் பார்க்க நல்லா தான் இருக்கீங்க. இங்கே பாரு, நான் உன் டீச்சர். சரி சரி, ஓகே ஓகே, ஓவரா பண்ணாதீங்க. டேய் என்ன சொல்ற? என் தங்கச்சியோட டீச்சரா நீ? இங்க பேர் ஆமா. சரிடா சரிடா, நீ ரொம்பலாம் கவலைப்படாத, நீ அங்கேயே இரு. அவகே ஃபோன் கொடு.
இங்க பாரு குட்டி பாண்டு, என் ஃப்ரெண்ட் அந்த வீட்டை விட்டு போனா அவ்வளவுதான் உன்னை மரியாதையா அவனை அங்க இருக்க சொல்லு. நீ வந்து அந்த ஓரமா இங்கே உட்காந்துக்கோ, புரியுதா? மரியாதையா நாளைக்கு காலைல ஓடி போயிடுவேன் வீட்டுல இருந்து அப்படி சொல்லிட்டு அண்ணன் வந்து மிரட்டிட்டு போனை வச்சிருப்பான். அப்புறம் இங்க பார்த்தா ஒரு பொண்ணு வந்துட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்க வந்து குதிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லை? நான் இங்க இருந்து குதிக்க போறேன். ஏன் என்னோட கண்ணு பிடிக்கலையா, மூக்கு பிடிக்கலையா, வாய் பிடிக்கலையா, இல்லை உங்களுக்கு என்னதான் பிடிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இங்க பாருமா, எனக்கு உன்னை எல்லா வகையிலும் பிடிச்சிருக்கு. சொல்லப்போனா என் மனசுதான் என்னால மாத்த முடியல. உன்னை நான் அந்த அளவுக்கு லவ் பண்றேன். அந்த வானத்தை விட அதிகமா, இந்த பூமியை விட ஆழமா உன்னை அவ்வளவு லவ் பண்றேம்மா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணும் அப்படிங்களா அப்படி சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிப்பா. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் சொன்னவரு, சே ஏன்டா என்ன சாவடிக்கிறாளோ அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாரு. இங்க பாருங்க தயவு செஞ்சு இங்க வந்து போவாதீங்க, அண்ணனுக்கு தெரிஞ்சு எனக்கு கொன்னுடுவான். இங்க பாரு, நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்கவே முடியாது, அது நான் ஒத்துக்க மாட்டேன். இங்க பாருங்க, நீங்க தப்பா நினைக்கிறீங்க, நான் என்ன அந்த மாதிரியா? இல்ல இல்ல கிடையாது. சோ அதனால நம்மளுக்குள்ள எதுவுமே நடக்காது, நீங்க அது மாதிரி தப்பா நினைக்காதீங்க. தயவு செஞ்சு என்னால இப்ப வீட்டுக்கு போக முடியாதுப்பா, ஏன்பா இது மேல பண்ற, எங்க அம்மா என்ன கொன்னுடுவாங்க. அப்புறம் ஏதோ ஒரு லைட்டா கன்வின்ஸ் ஆன மாதிரி இருக்கு, ஆனாலும் கன்வின்ஸ் ஆகாத மாதிரி இருக்கா. அதனால இந்த நீங்க எனக்கு இவ்வளவு ஹோம்ஒர்க் கொடுத்தீங்களே, ஸோ இதெல்லாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்கலாம்னு சொல்றீங்க. இங்க பாரு, ஆமா இது நீ எங்க கொண்டு போன? அதுவா, இதோட நான் சேர்த்து குளிச்சிட்டப்பா, அதான் லைட்டா கொஞ்சம் நனைஞ்சிருச்சு. இங்க பாரு, நீ வந்துட்டு இவ்வளவு ஓவரா பண்ணிட்டு இருக்க, என்ன மதிக்காம பண்ணிட்டு இருந்தா உங்க அண்ணன் கிட்ட கண்டிப்பா சொல்லிடுவேன், நீ வந்து 16 மார்க் தான் எடுத்தேன்னு சொல்லிட்டேன். உனக்கு இருக்க அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து அந்த பேப்பர் தூக்கிட்டு ஓடிடுவா கோவமா. அப்புறம் இவரு வந்துட்டு படுத்துட்டு இருப்பாரா. அப்போ வந்து இந்த உன் செடியில நீயே வச்சுக்கோ, சே இந்த ஸ்மெல்ல தலை வலிக்குது அப்படி சொல்லிட்டு அந்த செடி வர அங்க குப்பை மாதிரி கடைசிட்டு போயிடுவா. என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் வந்துட்டு ஒரே கொரட்டை விடுற சவுண்டா இருக்கும், இவரால தூங்கவே முடியாது. என்னடா இங்க ஏதோ புல்டோசர் விட்ட மாதிரி இவ்வளவு சவுண்டு வருது அப்படி சொல்லிட்டு எழுந்து பார்த்துட்டு இருப்பாரு. அங்க நம்ம ஜியா ரூம்ல இருந்து அவ்வளவு கொரட்டை வந்துட்டு இருக்கோம், நல்லா கொரட்டு தூங்கிட்டு இருக்கா. அடுத்த ரூம்ல இருக்கவருக்கு தூங்க கூட முடியல. அப்புறம் ஏன் எல்லாரும் இவ்வளவு மேக்கப் பண்ணிருக்கீங்க, ஏன் இவ்வளவு டெக்கரேஷன் நம்ம ஸ்கூல்ல? ஏன்னா இன்னைக்கு நம்ம ஹானோட பர்த்டே, ஹேண்ட்ஸமான ஹான் பர்த்டே கொண்டாடும் போது நம்மளாம் வந்து அதே மாதிரி தானே இருக்கணும், அதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு இங்க பசங்க பொண்ணுங்க, மோஸ்ட்லி பொண்ணுங்க தான் பயங்கர வந்துட்டு எந்துவா இருப்பாங்க அவனோட பர்த்டேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவனும் ப்ராட்காஸ்ட்ல போயிட்டு, இன்னைக்கு என்னோட பர்த்டே, எனக்கு கொஞ்சம் லைட்டாக வயசாகுதுதான், ஆனாலும் என்னோட பர்த்டே, நான் இதை ஏற்றுக்கு தான் ஆகணும், நான் உங்களுக்கெல்லாம் ஒரு ஃபேவரட்னு எனக்கே தெரியும் அப்படி சொல்லிட்டு அவனும் வந்துட்டு பாட்டு பாடுவான், வாசிச்சுட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்டு டீச்சர் வந்து எகிரிட்டு இருப்பாரு. அப்படியே எல்லாம் மாசா வந்துட்டு இருப்பானுங்களா. அப்போ வந்துட்டு, இந்தாங்க உங்களுக்கான பர்த்டே கிஃப்ட் எங்க மேடம் கிட்ட இருந்து அப்படி சொல்லுவாங்க. பார்த்தா நம்ம மியா தான், அதாவது நம்ம ஹீரோனோட கிளாஸ் டாப்பர் இருக்கா இல்லைங்களா, அந்த பொண்ணு தான் கிஃப்ட் பண்ணியிருப்பா இவனுக்கு. அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இப்போ ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா. ஸோ அதனால ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு அவனு வாங்கி வச்சுப்பான். அப்புறம் வந்துட்டு அது வாசிக்கிற டைம்ல வந்து என்ன ஆயிட்டு இருக்கும்னா, கரெக்டா வந்துட்டு, அதாவது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, இவன் பேர் ஜோ. ஸோ அவன் வந்துட்டு இந்தாங்க மான்ஸ்டர் எக்ஸ்க்கு வந்துட்டு ஃபேன் கிளப் நாங்கள் ஈவெண்ட் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். என்னது மான்ஸ்டர் எக்ஸா, சே கேவலமாக இருக்குது அப்படி சொன்னதுக்கப்புறம் இங்கே அவங்களுக்குலாம் வந்து பயங்கர கோவம் வந்துடும். அது நம்ம ஜியாக்கில் பயங்கர கோவம் வந்துடும். எவ்வளோ தைரியம் தானே எப்படி சொல்லுவேடா அப்படி சொல்லிட்டு அவன் கிட்டாரை போட்டு அடிப்பாளா. அவனை வந்து அடித்தவளை வந்து எப்படி இருக்கா அப்படி சொல்லி பார்த்து மயங்கிடுவான். வாங்கிட்டு அவளே பார்த்துட்டு இருப்பான். அவளா அவனை கண்ட மாதிரி திட்டிட்டு இருப்பா. டே எவ்வளவு கோழி பிறந்தா நீ வந்து அப்படி சொல்லியிருப்ப, மான்ஸ்டர் எக்ஸ் பத்தி உனக்கு என்னடா தெரியும் அப்படி சொல்லிட்டு பயங்கரமா ஆதங்கத்துல கொட்டிட்டு இருக்க. அவளை வச்சுக்கணும் வாங்காம பார்த்துட்டு, இப்ப எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு அங்க லூஸ் மாதிரி படுத்து பேசிட்டு போயிடுவான். அதை கேட்டு பின்னாடி இருக்க பொண்ணுங்களுக்குலாம், அடிப்பாவீங்களா, கேட்டீங்களா அவன் என்ன சொன்னா கேட்டீங்களா, அவனுக்கு வந்து இவ்வளவு பிடிச்சிருக்கா அப்படி சொல்லி பின்னாடி இருக்கவங்களாம் பேசிட்டு இருக்க. இவன் வந்து இப்ப எதுக்கு இந்த லூஸ் மாதிரி சொன்னா இவன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. சரி நம்ம கிளாஸ்க்கு வந்துட்டு புதுசாக ஒரு லீடரை வந்து நம்ம ஓட் போட்டு சூஸ் பண்ணி ஆகணும். அதில் எதுக்கு சார், ஆக்சுவலி நீங்கள் லாஸ்ட் டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே நான் தான் இருப்பேன். ஸோ இந்த வருஷம் வந்துட்டு நீங்கள் ஓட்டெலாம் எடுத்துகிட்டு வேண்டாம், வேஸ்ட்டு தான் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்க. கிளாஸ் டாப்பர் அதனால வந்து வருஷம் மேடம் தான் வந்துட்டு கிளாஸ் லீடராகவும் இருக்காங்க. அந்த திமிர்லேயும் கொஞ்சம் தென்னவெட்டிலையும் பேசிகிட்டு இருக்க. அது கேட்டுட்டு இவர், அதெல்லாம் இருக்கலாமா, ஆனால் வந்துட்டு நீ என்னதான் உன் கான்ஃபிடன்ஸ் இருந்தாலும் திரும்பி வந்து ஓட்டு போட்டு வின் பண்ணுற அளவுக்கு உனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் பேசிகிட்டு இருப்பாரு. ஆனால் பின்னாடி இருக்க பசங்களை ஒரே சேட்டை பண்ணிருக்கோங்க. அதனால வந்துட்டு நம்ம லீசியா வர வந்து என்ன பண்ணுவான்னா, அவள் பின்னாடி இருக்க சேரை வேற எடுத்து விட்டுருவா. ஸோ அதனால இவளும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார டைம்ல கீழே உட்காந்துருவாளா, அதாவது விழுந்துருவா. இவ வேற என்ன பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க எல்லாருமே. அதை பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். லீசியா கிளாஸ் விட்டு வெளியே போ, 100 ஸ்குவாட்ஸ் எடு அப்படி சொல்லிட்டு வரு. அவ ஸ்குவாட்ஸ்லாம் எடுத்த மாதிரி இல்ல, அப்படியே சாஞ்சு வேணும்னு இருப்பா. ஒரு வர டைம்ல வந்து அப்படி எடுக்கிற மாதிரி போய் எப்படி கிளம்பி போலான்னு பாப்பா. எங்க போற, வெறும் 66 தான் எடுத்துட்டு இருக்க, பேலன்ஸ் 36 நேரம் எடுப்பா. ஆனா நீங்க வேணும் தானே இதெல்லாம் பண்றீங்க, என்னை வந்து ரிவ்யூஸ் வாங்கணும் அப்படி பண்றீங்க. இங்க பாரு, நம்ம 2 பேருக்கு வந்து ஸ்கூல் தவிர வேற எந்த ரிலேஷன்ஷிப்பே இல்லை,
ஆமாம்மா அது கரெக்ட் தான். ஆனா நீங்க பண்றதுல அப்படிதான் இருக்கு. இங்க பாரு தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. மரியாதையா நான் குடுத்த அசைன்மென்ட்ட வந்துட்டு அடுத்த பீரியட் வரதுக்குள்ள சப்மிட் பண்றேன் எனக்கு. அவ்வளவுதான். அப்படி சொல்லிட்டு அங்கருந்து போயிடுவாரு. இவ்ளோ ரொம்ப கடுப்பா அவரே பார்த்துட்டு இருப்பா. அப்புறம் லஞ்ச் ஹவர்ல கூட அவர் வந்து சிவனேன்னு சாப்பிட்டுட்டு இருப்பாரு. பசங்கள வந்துட்டு ஹேண்ட்ஸமா இருக்கிறதுனால அவரே பார்த்துட்டு இருக்க, என்ன இருக்கான் சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்டி ஏன் அவர் ஹேண்ட்ஸமா தான் இருக்காரு? ஆமா அவரே நீ சொன்ன இந்த மாதிரி வந்து பப்ல உங்ககிட்ட தப்பா வந்து கேட்டாருன்னு. ஆமா நான் என்ன சும்மாவா சொன்னேன் இங்க பாரு. இந்த ஃபோட்டோல ரொம்ப அழகா இருக்காருடி. அவரோட ஸ்கின்லாம் ரொம்ப க்ளோ ஆகுதுல்ல. ரொம்ப கிளியர் ஸ்கின்னா இருக்கு. போதும் போதும் பார்த்ததுல போதும். குடு அப்படி சொல்லிட்டு ஃபோன வாங்கிருவா. அப்புறம் கடுப்பா இருப்பாளா, அப்ப கிட்ட மியா வந்தவ, இங்க பாரு ஹானுக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான். அவனுக்கு சொல்ல வந்து ரொம்ப ஷையா இருக்கா. அத நான் சொல்றேன். அப்படி சொல்லிட்டு அவ கேங்கோட போயிடுவா. யாரு இவன் வேற வெறுப்பேத்திட்டு இருக்கான். டேய் சாப்பிட்டது போதும். எனக்கு ஃபர்ஸ்ட் ஐடியா சொல்றா. என்னது? நீ தான் சொல்லணும். ஏதாவது சொல்லு. ஆம், அப்படி என்ன ஐடியா கேட்டேன்னா நீ வந்து கிளாஸ் லீடர் ஆயிடு. என்னது கிளாஸ் லீடர்? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இங்க பாரு ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. ஃபர்ஸ்ட் இந்த மியாவோட வந்துட்டு நீ கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஏன்னா மியா தான் இத்தனை நாளா வந்து கிளாஸ் லீடரா இருக்கா. ஸோ அது மொத்தமா இல்லாமலே போயிடுவா. ஸோ செகண்ட் விஷயம், நீ வந்துட்டு நம்ம ஜூவை வந்து வெறுப்பேற்றலாம். ஏன்னா அவர் தான் வந்துட்டு கிளாஸ் டீச்சர். அவர் சொல்றது எதுவுமே நீ செய்யாம வெறுப்பேற்றலாம். ஸோ ஒரு கல்ல ரெண்டு மாங்கா மறந்துடாத. ஆ இது ஓரளவுக்கு நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா எப்படி வின் பண்றது? இங்க பாருங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நான் உங்களுக்காக வந்துட்டு என்ன கொண்டு வந்திருக்கோன்னு, மான்ஸ்டர் எக்ஸோட கான்சர்ட் டிக்கெட்ஸ். இந்தாங்க வச்சுக்கோங்க. யாரெல்லாம் வாங்கல? இந்தாங்க வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. என்ன இதெல்லாம் பண்ணிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து சந்தோஷமா தான் வாங்கி வச்சுப்பானுங்க. சரி இப்ப நாங்க இதெல்லாம் எதுக்கு கொடுத்தோம் தெரியுமா? நீங்க வந்துட்டு நம்ம லீஜியாக்கு ஓட்டு போட போறீங்க கிளாஸ் லீடரா. என்னது அப்படியா? அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து அந்த ஓட்டிங்லாம் வந்து எல்லாரும் நின்னுட்டு இருப்பாங்களா, லீஜியா 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 சொல்லிட்டு எல்லாத்துலயுமே லீஜியா இருக்கும். மியால ரொம்ப கடுப்புல உட்காந்துட்டு இருப்பா. அப்பதான் நம்ம ஜூ வந்தவரு, சரி யார் வின் பண்ணிருக்கா? இது நான் தான் அப்படி சொல்லிட்டு வேற வந்து ரொம்ப ப்ரௌடா நின்னுட்டு இருக்க. இதெல்லாம் வந்துட்டு சுத்த வேஸ்ட். என்னது வேஸ்டா? ஆனா நீங்க எப்படி இப்படி சொல்லுவீங்க? எனக்கு தான் வந்து 21 ஓட்டு வந்திருக்கு. நான் தான் கிளாஸ்லயே மெஜாரிட்டி. நான் தான் வின்னு. ஹா என்னது இதுதான் வந்து வின்னுன்னு எனக்கு சொல்றியா நீ? அப்படி சொல்லிட்டு அந்த கான்செர்ட் டிக்கெட்ஸ் எடுத்து காமிப்பாரு. இவளுக்கு வந்து கடுப்பா இருக்கும். அதனால இவளு வந்து கிளாஸ் விட்டு வெளிய போவாளா? ஆனா இவரு இந்த டோர்ல வந்துட்டு அவள வந்து பிடிச்சிருவாரு. "எங்க போற லீஜியா? சொல்றது கேளு" அப்படி சொல்லுவாரு. அப்பயும் அவ ட்ரை பண்ணும்போது என்ன ஆயிட்டு இருக்குன்னா, இவரு கொஞ்சம் ஃபோர்ஸா பிடிக்க அவ ஷர்ட் கிழிஞ்சிரும். அத அவ வந்து ரொம்ப கடுப்பா பார்த்துட்டு இருப்பா. "இங்க பாரு நான் அந்த மாரி பண்ணல" அப்படி சொல்லிட்டு அவரு வந்து கைய எடுத்துருவாரு. அவ அப்படியே ரொம்ப கடுப்பா பார்த்துட்டு இருப்பா இவரையே. அப்படியே வந்துட்டு பிடி பீரியட் மாரி ஏதோ ஒண்ணு முடிச்சுட்டு எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்களா? பார்த்தா வந்து அவருக்கு வந்துட்டு புது சட்டை எடுத்து வச்சிருப்பாரு. இவரு இவ்ளோ நல்லவரா இருக்காரு. இவர போய் ஏன்டி தப்பு தப்பா பேசுற? அப்படியா? அவன் அவ்வளவு நல்லவனா என்ன அவன்? அப்படி சொல்லிட்டு அந்த சட்டை எடுத்து பார்த்துட்டு இருப்பா. அப்படியே வந்துட்டு அந்த சட்டை போட்டு அப்படியே கைய விரிச்சு நின்றுப்பாளா? பார்த்தா இவரு கார் முன்னாடி வந்து நின்றுப்பா. யாரும்மா நீ? ஏம்மா இப்படி பண்ற? கார தொறங்க தொறங்க அப்படி சொல்லிட்டு இவளே வந்து டோர் தொறந்து பக்கத்துல உட்காந்துக்க. இப்ப நீ யார கேட்டு இந்த கார்ல உட்காந்தானு தெரிஞ்சுக்கலாமா? சார் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் வந்துட்டு உங்க பெர்மிஷன் இல்லாம தான் உட்காந்தேன். ஆனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் வந்தேன் சார். நீங்க எனக்கு கண்டிப்பா கிளாஸ் லீடரா போட்டே ஆகணும். ஏன் நான் சொல்றேன்னா, இங்க பாரு அதெல்லாம் நீ ஃபிட் ஆக மாட்ட. நீ வந்து ஒழுங்கா படிக்கவும் மாட்ற. அப்புறம் உனக்கு பிஹேவியர் இல்ல. நீங்க பிஹேவியர் பத்தி பேசாதீங்க சார். நீங்க வந்து பப்புக்கு வந்து பொண்ணுங்கள பத்தி கேட்கிற ஆளு. இங்க பாரு நான் உன்ன பத்தி பேசும்போது நீ என்ன பத்தி பேசாத. நான் உன்ன பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இங்க பாருங்க அப்படி சொல்லிட்டு கண்ணுல வந்து கிளிசரின் மாதிரி ஊத்திட்டு இங்க பாருங்க இல்ல ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். என்ன தயவு செஞ்சு கிளாஸ் லீடர் ஆக்கிடுங்க சார். ப்ளீஸ் சார் அப்படி சொல்லிட்டு என்னமோ கெஞ்சிட்டு இருப்பா. அதெல்லாம் இல்ல ஓவரா பேசாம இந்தா இதை எடுத்துட்டு போ. என்ன சார் இது? அசைன்மெண்ட் போ மூடி போ அப்படி சொல்லிட்டு இவர் வந்து வலுக்கட்டாயமா அவளை காரை விட்டு அனுப்பிட்டு அவர் கார் எடுத்துட்டு போயிடுவாரு. கடுப்பா அவளுக்கு இருக்கும். அப்படியே கடுப்புல போயிட்டு இருப்பாளா. இந்த பையன் வேற வந்து பயமுறுத்துவான். ஏண்டா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா உனக்கு? கரெக்டா ஃபிட் ஆச்சுல? யார் ட்ரெஸ் அது? உன் ட்ரெஸ்ஸா? ஆமா நான் தான் வச்சேன். கடவுளே ச்சே அப்படி சொல்லிட்டு இவளுக்கு வெறுப்பா இருக்கும். இந்த மாதிரி நம்ம லீஜே பின்னாடி போற ஹானை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹானுக்கு இந்த மாதிரி சோதனை கண்டிப்பா வரக்கூடாது. ஆமா இந்த மாதிரி ஒரு 18 வயசுல அவன் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவனோட வாழ்க்கையிலே கிடைச்ச ஒரு மோசமான விஷயம்னா அது அவளா தான் இருப்பா. அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வந்து கழுவி கழுவி ஊத்திட்டு இருப்பாங்க நம்ம லீஜியாவை. அப்புறம் வந்து ஒரு பையன்கிட்ட கேட்டா, நானே அசைன்மெண்ட் முடிக்காம வந்து 2 பேரும் வச்சு எழுதிட்டு இருக்கேன். ஏன்டா டான்ஸ் அடிக்கிற? போட மாதிரி அந்த கேமரா எடுத்துட்டு போடா அப்படி சொல்லிட்டு அவன் வந்து அடிச்சு துரத்திடுவான். அப்புறம் இந்த கேமரா வச்சிருக்க பையன் வந்துட்டு வாஷ்ரூம் வந்திருப்பான். நைட் ஆயிருக்கு. நைட்டு கூட ஸ்கூல்ல இருக்க போல இருக்கு. அவன் வந்து வாஷ்ரூம்ல இருக்க திடீர்னு யாரும் இருக்க மாதிரி இருக்கும். யார் இருக்கா இந்த டைம்ல? யார் இருக்கா? இப்படி பயமுறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். ஆனாலும் வந்து சவுண்ட் மட்டும் கேட்டுட்டு இருக்கும். யாரும் பேசுற மாதிரி இருக்காதா? அவன் பயந்து தெரிச்சு ஓடிட்டு இருப்பான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க கைஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற எபிசோட். அதர் தென் ஸ்டே டியூட்.